வணக்கம் நண்பர்களே. நட்சத்திரங்கள் வரிசையில போன வீடியோல நாம ரோகிணி நட்சத்திரத்தை பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் முதல் 2 பாதங்கள் ரிஷப ராசியிலும் 3, 4 பாதங்கள் மிதுன ராசியிலும் வரும். ரிஷப ராசியில பிறந்தவங்களோட குணநலன்களையும் மிதுன ராசியில பிறந்தவங்களோட குணநலன்களையும் தனித்தனியா பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் காஷ்யபபி ராம்குமார், உங்கள் வாழ்வியலுக்கான வழிகாட்டி ஜோதிடர். இது நம்ம டிவைன் வேதா சேனல். மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாயோட ஆதிக்கம் கொண்டதுங்க. மிருக அப்படின்னா மான்னு அர்த்தம், சீர்ஷம்னா தலை. இந்த நட்சத்திரம் மானோட தலைய உருவகப்படுத்துற மாதிரி ஒரு அமைப்புல இருக்கும். இந்த நட்சத்திரத்தோட குணநலன்கள், இவங்க செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, இந்த நட்சத்திரத்துக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீடைலா பார்ப்போம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரங்க எதையாவது தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு தேடல் இவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதை ஆராய்ச்சி பண்றதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. இவங்களுக்கு புத்தி கூர்மை அதிகமா இருக்கும். எந்த ஒரு சிக்கலையும் எளிமையா சால்வ் பண்ணுவாங்க. சுக்கிரன் வீடுங்கிறதுனால இவங்களுக்கு அழகான தோற்றம் இருக்கும், நல்ல பேச்சாற்றல் இருக்கும். நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் கட்டுப்பட்டவங்களா இவங்க இருப்பாங்க. மான் எப்படி அமைதியா இருந்துட்டு திடீர்னு துள்ளி குதிக்குமோ, அதே மாதிரி இவங்களும் அமைதியா இருப்பாங்க. திடீர்னு சுறுசுறுப்பாயி வேலையை பரபரான்னு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ரிஷபராசியில பிறந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதத்துல பிறந்தவங்களுக்கான குணநலன்களை பார்ப்போம். பொதுவாவே மிருகசீரிஷ நட்சத்திரம் வேகமான நட்சத்திரம். ஆனா இந்த நட்சத்திரம் ரிஷபராசியில இருக்கிறதுனால இவங்க கிட்ட ஒரு நிதானம் இருக்கும், விவேகம் இருக்கும். ஆனா நிதானம் இருந்தாலும் உறுதியா இருப்பாங்க. சுக்கிரனோட ஆதிக்கம் அந்த வீட்டுல இருக்கிறதுனால இவங்க ஆடை, அணிகலன், நகை இது மேலதான் ஈடுபாடு இருக்கும். என்னதான் இவங்க ரிஷபராசியில பிறந்திருந்தாலும் அந்த செவ்வாய் பகவானோட வீரியத்தினால இவங்களுக்கு பிடிவாதம் இருக்குங்க. இவங்களை நீங்க எளிதா நம்பலாம். இவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணவே மாட்டாங்க. இவங்க கிட்ட நிர்வாக திறன் இருக்கும். ஏதாவது ஒரு பொறுப்பை இவங்க கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா கனகச்சிதமா முடிச்சு உங்க கையில கொடுப்பாங்க. இவங்க லக்ஷ்மி நரசிம்மரை பிரார்த்தனை பண்ணிட்டு வருது இவங்களுக்கு சிறப்பை தரும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது சிறப்பை தரும். அதே மாதிரி கருங்காலி மாலை இவங்க அணிஞ்சாங்கன்னா நல்ல பலனை கொடுக்கும். 3, 4 பாதம், அதாவது மிதுன ராசியில பிறந்தவங்களோட குணநலன்கள் அதை பார்ப்போம். இவங்களுக்கு நல்ல பேச்சாற்றல் இருக்குங்க. நகைச்சுவையா பேசுவாங்க. அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறதுல இவங்க கில்லாடி. அதே மாதிரி தர்க்க ரீதியாகவும் இவங்க வாதம் பண்ணுவாங்க. மிதுன ராசிங்கிறதுனால இவங்க 2 வேலையை ஒரே நேரத்துல செய்யக்கூடிய திறமை இவங்க கிட்ட இருக்கும். இவங்களுடைய தேடல் பாத்தீங்கன்னா அறிவார்ந்த தேடலா இருக்கும். புதுசா ஏதாவது கத்துக்கணுங்கிற ஒரு தேடல் இவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இவங்களை சுத்தி நட்பு வட்டம் அதிகமா இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசுனா வேலை நடக்குங்கிறது இவங்க நல்லா தெரிஞ்சு வச்சுப்பாங்க. அந்த மாதிரி பேசி இவங்க காரியத்தை இவங்க சாதிச்சுப்பாங்க. சில நேரத்துல இவங்க நேரடியா பேசுறதுனால இவங்க உறவுகள்லயும் சில விரிசல்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வீடு புதனோட ஆதிக்கம் இருக்கிறதுனால இவங்க விஷ்ணு வழிபாடு பண்றது சிறந்த பலனை தரும். அதே மாதிரி புதன்கிழமை அன்னைக்கு பச்சை பயிறு தானம் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா நல்ல பலன் கொடுக்கும். பொதுவாவே மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரங்க செய்ய வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, முருகன் வழிபாட விடாம பண்ணிட்டு வரணும். வளர்பிறை சந்திர தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நல்ல பலனை கொடுக்கும். இவங்க கலைத்துறையில ஈடுபட்டாங்கன்னா நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி பயணம் சார்ந்த ஏதாவது வேலை இருந்தாலும் இவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இவங்க பொதுவாவே வஸ்திர தானம் இல்லைன்னா அன்னதானம் பண்ணிட்டு வர்றது இவங்களுக்கு நல்லது. இந்த நட்சத்திரத்துக்காரங்க செய்யக்கூடாதது என்னன்னு பார்த்தா, அவசர முடிவுகளை எடுக்கவே கூடாது. நிதானமா யோசிச்சு நல்ல முடிவா எடுக்கணும். இவங்க இயல்பாவே அடுத்தவங்களை சந்தேகப்படுற குணம் இவங்க கிட்ட இருக்கும். அந்த குணத்தை இவங்க விட்டாங்கனாக்கா இவங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும்.
இவங்க மனசு எப்பவுமே அலைப்பாஞ்சுக்கிட்டே இருக்குங்க. அந்த அலைப்பாயிற மனச ஒருமுகப்படுத்தி இவங்க காரியத்துல செலுத்துனாங்கன்னா, நல்ல அபரிதமான பலன் கிடைக்கும். செவ்வாய்னாவே ஒரு ஆக்ரோஷங்க. இவங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடுவாங்க. அந்த மாதிரி தேவையில்லாத வாக்குவாதங்களை இவங்க தவிர்த்தாங்கன்னா, இவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நண்பர்களே, இந்த மாரி மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரங்க நான் செய்யக்கூடியது, செய்யக்கூடாததுன்னு சொன்னத ஃபாலோ பண்ணி, உங்க வாழ்க்கையில நன்மைய அடையணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பத்தின கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணாதான் இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். நல்லதை பகிர்வோம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான அரிய தகவல்களுக்கு எங்கள் டிவைன் வேதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.